ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அளவு சுடிதாரு நம்ம அளவு பேண்ட் வச்சு நம்ம ஒரு சுடிதாருடைய பாட்டம் நம்ம தைக்க போகிறோம். சரிங்களா? அதுக்காக நம்ம ஒரு அளவு பேண்ட் எடுத்திருக்கோம். நம்ம ஃபேப்ரிக் மேலே போட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணி நம்ம அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கர் போட்டுக்கிறோம். இது வந்து மடித்து தைக்கிறதுக்காக. சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 1 இன்ச்சு போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து 2 இன்ச்சு இப்படி வச்சா தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் 2 இன்ச்சுக்கு அது மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே அது என்ன அளவு வருதுன்றத சைட்லேயே நீங்கள் மார்க் பண்ணிட்டே வந்துட்டு, இன்சீம் இருக்கு இல்லைங்களா? நம்மளோட அடிங்கால். அந்த இடத்துக்கு என்ன அளவு வருதுன்னு பார்த்துட்டு, அப்படியே அந்த கார்னரில் 4 பிட்டும் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா? அந்த கார்னரில் ஒரு மார்க் போட்டுக்கிறீங்க. மார்க் போட்டு அதுலேருந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு அளவையும் நம்ம அது கூடவே சேர்ந்து மார்க் போட்டு, அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து சுடிதாருடைய கரெக்டான ரெடி அளவு இதில் இருக்குது இல்லைங்களா? இப்போ நமக்கு அதுக்கு பிடிக்கிறதுக்கு அளவு தேவை இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு. இது உங்களுக்கு 1/2 இன்ச் வேணாலும் பிடிச்சிக்கலாம். இல்லை 1 இன்ச் வேணாலும் பிடிச்சிக்கலாம். அது உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவே மார்க் பண்ணிக்கிட்டே வரீங்க. மார்க் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம ஃபோல்டில் தான் இந்த பிட்டை நம்ம போட்டிருக்கோம். 4ஆ இருக்குது இந்த பிட்டு. ஃபோல்டில் போட்டிருக்கோம். சுடிதார் பிட்டை அப்படியே ஃபோல்டு போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அந்த மார்க் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா? அதை வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை கட் பண்ணும்போதே என்ன பண்ணணும்னா, நம்ம கரெக்டான ஸ்ட்ரெயிட் அளவு வச்சோம் பார்த்தீங்களா? அதிலருந்து ஒரு மார்க்கோ, இல்லை ஒரு அர்க்காத்தோ உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அடையாளத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக மடித்து தைப்பீங்க. சரிங்களா? இப்போ நம்ம கீழே இருக்கிற பிட்டை நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ இடுப்புக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா? 4 பிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பிட்டை இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோடைய ஃபோல்டில் இருக்கு இல்லைங்களா? அதனால் இந்த ஃபோல்டை நம்ம கட் பண்ணி ஸ்ட்ரெயிட் பார்த்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போது இதோடைய கார்னர் பிட்டு மீதி இருக்கும் பாருங்கள். அந்த பிட்டை என்ன பண்ணுறோம்? நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து கரெக்டாக எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில டைம் வந்து இந்த கார்னர்லாம் மடங்கியிருக்கும் இல்லைங்களா? அதை நம்ம சரி பண்ணிவிட்டு அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். கரெக்ஷன் பண்ணிவிட்டு நமக்கு என்ன எங்கேயாவது இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி, ஒரு முறைக்கு 2 முறை கூட செக் பண்ணிக்கலாம், தப்பில்லை. செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபேண்ட்டை அளவு எடுத்து 4ஆ மடித்து போட்டு ஈஸியாக இருக்குன்றதுக்காக இதை 4ஆ போட்டிருக்கேன் நான். அதுக்கு முன்னாடி நமக்கு நாடாக்கு தேவையான பிட்டு இருந்ததுன்னா அது ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த பிட்டை 4ஆ போட்டு அது என்ன மார்க்கோ அந்த மார்க்கை நீங்கள் போட்டு வச்சுக்கிறீங்க. ஆவரேஜாக ஒரு 12, 24 அந்த மாதிரி வரலாம். நீங்கள் என்ன வருதோ உங்களுக்கு அது போட்டுக்கோங்க. இது ஸ்ட்ரெயிட் பார்த்துக்கோங்க. நம்ம இடுப்புக்கு கீழே தான் நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி எடுத்திருக்கோம். இப்போ மேலே இருக்கிற அந்த இடுப்பில் வருது பார்த்தீங்களா? அந்த பிட்டை தான் நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து என்ன அளவு வருதுன்றத நம்ம 12 இன்ச் வச்சோம். அதுக்குண்டான அளவு பார்த்து நம்ம கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து எல்லா இடமும் மார்க் பண்ணி அழகாக நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து 4 பிட்டாக கிடைக்கும் இல்லைங்களா உங்களுக்கு? ஏன்னா ஃபோல்டில் போட்டிருக்கோம். ஸோ 4 பிட்டாக இருக்கும். இதை நம்ம ஒரு வாட்டி ஜாயின் பண்ணிப்போம். இப்போ இதை அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இடுப்புக்கு தேவையானதை வெட்டிட்டோம், நாடாக்கு தேவையானதை வெட்டிட்டோம், கீழே இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தோம், பாட்டமும் நம்ம வெட்டிட்டோம். இப்போ இது ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். இது 1 இன்ச்சு ஃபோல்டிங்க்கு மார்க் பண்ணிக்கிறோம். மீதி இருக்கிற அளவு நமக்கு வந்துடுது. ரெடி அளவும் வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நாடா. இப்போ இந்த நாடா வந்து நமக்கு எக்ஸஸாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நமக்கு என்ன தேவையோ அந்த அளவு பார்த்துட்டு நீங்கள் தச்சு முடித்த பிறகு கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை அவ்வளோ டைம் எடுத்து நம்ம கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுடிதாருடைய அளவு பார்த்து அதுக்கு என்ன தேவையோ அந்த அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு.